ஹாய் காய்ஸ், சென்னையில் இருக்கிற பிரதர் நாகர்கோவிலில் இருக்க சிஸ்டரோட பர்த்டேக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாமா? பீச் கலர்ஸ், சாம்ஸ் எல்லாமே ஒன்னா பார்த்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பேபி பிங்க் கிராக்கிள் பீச் யூஸ் பண்ணி ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் வந்து கேட்டிருந்தாங்க. அது கூட இந்த பேல் பீச்சும் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். சாரும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த வாட்ச் டயல் கலருக்கும் அந்த பீச் கலருக்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. தென் இந்த பர்பிள் கிராக்கிள் பீச் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து இந்த விஐபி லெட்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன்காக இந்த சில்வர் ரிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். செயின் ஹேங்கிங்ல வந்து இந்த யூனிகார்ன் சாம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ஃபைனல் அவுட்புட் இப்படிதான் இருந்துச்சு. தென் ஒரு டபுள் லேயர் செயின் வந்து மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த பிக் ஹார்ட் வந்து சார் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட சேர்ந்து இந்த ஸ்மால் ஹார்ட் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த செயினும் மேக் பண்ணி எடுத்திருந்தேன். தென் லாஸ்டா இந்த ப்ளூ கிராக்கிள் பீச் யூஸ் பண்ணி இந்த அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்டும் கேட்டிருந்தாங்க. இதோட மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. பர்த்டேக்கு ஒன் டே பிஃபோரா ப்ராடக்ட் ரீச் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன் டே பிஃபோராகவே ப்ராடக்ட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பேக் பண்ணும்போது ஒரு டைரி மில்க்கும் வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கி வச்சுட்டு பேக்கிங்கும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.